யாழில் இருந்து சென்ற சொகுசு காரில் போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. யாழ்ப்பாணத்திலிருந்து புதுக்குடியிருப்புக்கு சொகுசு வாகனத்தில் கேரளா கஞ்சா கடத்திய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். தேராவில் தேக்கங்காடு பகுதியில் புதுக்குடியிருப்பு போக்குவரத்து போலீசாரின் உதவியுடன் குறித்த வாகனத்தை மறித்து சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது குறித்த வாகனத்தில் 6 கிலோகிராம் கேரளா கஞ்சா கைப்பற்றப்பட்டதாக புதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்தனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் ஊடக பேச்சாளர் நியமனம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ ஊடக பேச்சாளராக சட்டத்தரணி ரவீந்திர மனோஜ் கமகே நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நியமனம் கடந்த டிசம்பர் மாதம் 20 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மஹிந்த ராஜபக்சவினால் இதற்கான நியமன கடிதம் சட்டத்தரணி மனோஜ் கமகேவிடம் இன்று கையளிக்கப்பட்டுள்ளது. விஜயராமவில் உள்ள மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. 24 மணி நேரத்தில் 413 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் மது போதையில் வாகனம் செலுத்திய 413 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தின் போது ஏற்படும் வாகன விபத்துகளை குறைப்பதற்காக பதில் போலீஸ் மா அதிபரின் பணிப்புரைக்கு அமைய விசேட போக்குவரத்து சோதனை நடவடிக்கை முன்னெடுத்து வருகிறது. இதன்படி கவனக்குறைவாகவும் அபாயகரமாகவும் வாகனம் செலுத்திய 49 சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வீதி அனுமதி பத்திரம் மற்றும் போக்குவரத்து வீதிகளை மீறியமை உள்ளிட்ட குற்றங்களுக்காக 7676 சாரதிகளுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 3 மாதங்களில் நாடு ஸ்திரப்படுத்தப்பட்டது. நலிந்த ஜெயதிச. புதிய அரசாங்கம் பதவியேற்று 3 மாதங்களுக்குள் நாட்டை ஸ்திரப்படுத்த அரசாங்கத்தினால் முடிந்ததாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். களுத்துறையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மேலும் நிதி அமைச்சு உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து நாட்டை ஸ்திரப்படுத்துவதற்கான தெளிவான தீர்மானங்களை ஜனாதிபதியால் எடுக்க முடிந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.